அன்புநேயர்களே, கடந்த சில நாட்களாக மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலாதன் அவர்கள் மீது பல வகையான குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் கசிந்த வண்ணம் இருக்கின்றது என்பதை எமது அன்பர்கள் நேயர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இது குறித்து நான் பேச வேண்டும் என்றும் சில நேயர்கள் என்னிடம் கடிந்து கொண்ட சம்பவம் இருக்கின்றது. ஊடக தர்மம் இல்லையா, நீங்க பேச வேண்டாமா என்றால், கண்டவன் நின்றவன் போனவன் எல்லாம் சமூக ஊடகங்களில் பேசுவதெல்லாம் கொண்டு நாம் அரங்கேற்ற முடியுமா? நான் ஏராளமான இந்த கருப்பாடுகள் குறித்து கொண்டு வருவதெல்லாம் போலீஸ் ஊடாக சிஐடி ஊடாக முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்ற விடயங்களை நான் அரங்கேற்றிருக்கிறேன். அது டிஐஜி, எஸ்எஸ்பி, அப்புறம் ஜெயில் சூப்பரிண்டென்ட், இப்படி ஏராளமாக உயர் பதவி கொண்டவர்கள் மூலமாக அவர்களின் உத்தியோகத்தின் மூலமாக செய்த ஊழல்களை எல்லாம் அரங்கேற்றும் விடயமாக போலீஸ் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே நாம் அவைகளை அரங்கேற்ற முடியும். இப்பொழுது பேஸ்புக் மற்றும் யூடியூப், டிக்டாக் தளங்கள் ஊடாக இந்த அடைக்கலநாதன் எம்பிக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. அது உண்மையோ பொய்யோ விசாரிக்க வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு உண்டு. ஆனால் அவருக்கு எதிராக இதுவரையும் எந்த ஒரு போலீசிலையும் எங்கே முறைப்பாடு இல்லை என்று நானும் சொல்லுகின்றேன், அவரும் சொல்லுகிறார். இப்பொழுது அவர், அதாவது ஒரு ஊடகத்தில் ஒரு தமிழர் நேரடி நேர்காணல் ஒன்று கொடுத்திருக்கின்றார். அது செல்வன் அடைக்கலாதன் எம்பியை பற்றி அவதூறாக பேசியிருப்பதாகவும் அது குறித்து 5 கோடி நஷ்டஈடு கோரி லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருக்கின்றார். அதை கோரிக்கை கடிதம் என்று சொல்லுவார்கள். அந்த குறிப்பிட்ட தமிழருக்கு எதிராக தமிழரிடம் பணம் கோரி அடைக்கலாதன் எம்பி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பதிவு தபால் மூலம் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. தனது பெயருக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்த தமிழர் ஒருவருக்கு எதிராக சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை கடிதம், லெட்டர் ஆஃப் டிமாண்ட் கடிதம் ஒன்றை செல்வன் அடைக்கலநாதன் எம்பி அவர்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பி இருப்பதாக ஒரு தகவல் இன்று கசிந்துள்ளது. அந்த தமிழ் நபருக்கு எதிராக சட்டத்திறனி ஊடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளதாகவும் அறிய வருகின்றது. தனது அரசியல் நடவடிக்கையை ஆதாள பாதாளத்திற்குள் கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த தமிழ் நபர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றும் மற்றும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் என்றும் அவரது கருத்துக்கள் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அந்த வகையில் இதற்கு ஆதாரத்துடன் பதில் கூற வேண்டும் என்றும் இதனை தொடர்ந்து அடைக்கலநாதன் எம்பி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் ஒன்று செய்ய உள்ளார். இப்படித்தானே இப்ப இவர் குறித்த தமிழரிடம் 5 கோடி பணம் கேட்டு கடிதம் அனுப்புற ஊர்ல உள்ள வளமை. அது லெட்டர் டிமாண்ட் அனுப்புறது உண்மைதானே, அனுப்பப்பட்டிருக்கு. அவர் அதை கணக்கெடுக்க மாட்டார், அச்சுறுத்தல் அப்படி இல்லை. 14 தினங்களுக்குள் அவர் ஒரு ரிப்ளை ஒன்று அந்த லோயருக்கு அவர் சமர்ப்பிக்க வேண்டும். சட்டம் இங்கு நான் சொல்லுவது சட்டமா, லீகல் எக்ஸ்டென்ட். அவர் தவறும் பட்சத்துல அந்த கடிதத்தை வைத்து அந்த பதிவு தபாலுடைய ரிசீட்டையும் வச்சு செல்வன் அடைக்கலாதன் எம்பி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுவார். அவர் மன்னார் மாவட்டம் என்றால் மன்னார் மாவட்டம் எந்த ஊரோ தெரியல, அந்த அட்ரஸை பொறுத்து அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் நடைபெறும், வழக்கு தொடரும். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் அந்த தமிழ் அன்பரால நிச்சயமாக ஒரு ஆதாரம் அவரால் நிரூபிக்க இயலாது. அதை நான் உறுதியா சொல்லுவேன். அதாவது பேஸ்புக் தளத்தில் வருகின்ற நபர்களையும் இதுகளையும் வச்சு என்னன்னு பேச முடியும்? ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு எம்பியிடம் இப்படி பேச முடியாது. என்னிடம் எல்லாம் பேசலாம், 1000 பேசலாம். ஆதாரம் பேசாம என்னன்னு பேச முடியுமா? எல்லாம் கடைசி வரையும் அது செல்லுபடியாகாது என்றே நான் சொல்லுவேன். ஏனெனில் ஒரு எம்பி உறுதியாக நின்றால் அந்த 5 கோடியில அரைவாசி 2-3 கோடியாவது நீதிமன்றம் பெற்றுக் கொடுக்கும். அவர் ஒரு பொது சேவையில் உள்ள எம்பி. ஒரு எம்பிக்கு எதிராக இப்படி அவரெல்லாம் ரெக்கார்டிங் எடுத்திருப்பாரு. எடுத்து இப்படி பேசுவது குற்றம், செய்வது குற்றம், மிகவும் மோசமான செயல் என்று நான் சொல்லுவேன். அந்த வகையில் இதற்கு ஆதாரத்துடன் பதில் கூற வேண்டும் என்றும் இதனை தொடர்ந்து அடைக்கலாதன் எம்பி நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிய வருகின்றது.
அந்த தமிழ் நபர் அவரது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும், அந்த வகையில் என் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்றும், மேலும் இதுவரையில் இலங்கையில் உள்ள நீதிமன்றங்கள் அல்லது போலீஸ் நிலையங்களில் தனக்கு எதிராக எந்த முறைப்பாடுகளும் அல்லது விசாரணைகளும் இன்னும் நடைபெறவில்லை என்பதையும் அவர் அந்த கடிதத்தை தெரிவித்திருக்கார். எனவே அந்த தமிழர் நீதிமன்றத்தை தகுந்த ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் மன உளைச்சலையும் கௌரவத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தியமைக்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈட்டை அவர் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. நிச்சயமாக இந்த வழக்கு எம்பி பக்கம் வெல்லும். எனக்கு எம்பி மாமன் மச்சானும் இல்லை, அந்த தமிழர் மாமன் மச்சானும் இல்லை. ஏனெனில் அவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்ல போறார்? ஆமா, பேஸ்புக் டிக்டாக்ல வந்திருக்கு, வேறொரு யூடியூபரும் அதை போட்டு இருக்கிறார். அந்த யூடியூபர் சென்னத்தை வச்சு நீங்க என்ன ஆதாரம் காட்டுவீங்க? சொல்லப்பட்ட நபர் இறந்து, அந்த வாய்ஸுக்குரிய ஓனர், அந்த வாய்ஸ் ஓனர் பையன் இறந்து போயிருக்கிறான். அதெல்லாம் எப்படி நீங்க நிரூபிக்கும்? இதே வேலை செல்வன் இன்னொன்று வருதுன்னா, இதே வேலை செல்வன் அடைக்கல்நாதன் எம்பி தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வேறு ஒரு தமிழர் கடந்த 11ஆம் தேதி சிஐடி திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக்கிறார். அதுக்கும் செல்லுபடியாகாது. பாதிக்கப்பட்ட நபர் வரணும் இல்லை, பாதிக்கப்பட்ட வயசுக்குரிய நபர் வரணும். இப்பதான் ஏஐ உலாவதில்லை. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது உலாவுறதால எது உண்மை பொய் என்று சொல்லி நிரூபிக்க முடியாது. அடுத்தது அந்த சாவடிக்கப்பட்ட பையன் வரணும் இல்லை, அவன் சார்பா யாரானும் வந்து ஒரு முறைப்பாடு செய்யணும் இல்லை. அவர் மேல் அதாவது சிஐடியில அந்த வேறு ஒருவர் தமிழ் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கார் இல்லையா, அவர் சொல்றார், செல்வன் அடைக்கலநாதன் தனது கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்பவருடன் உரையாடுகின்ற ஒரு குரல் பதிவு தற்போது வெளியாகி உள்ளது. அந்த குரல் பதிவிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படும். ஆமா, உண்மை. இதனை எடுத்து சில நாட்களின் பின்னர் சுரேஷ் என்ற நபர் நீர்கொழும்பு பகுதியிலேயே தற்கொலை செய்துகின்றார் சொல்லப்படும். அதாவது குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் சொல்றார். அவர் இப்ப புதைக்கப்பட்டிருக்கலாம், எரிக்கப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் இப்ப நீதிமன்ற உத்தரவு தோண்டப்பட்டு இதெல்லாம் நடக்கக்கூடிய விடயமாக நான் பார்க்கல. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அக்கறை கொள்ளவில்லை சொல்லப்படும். இதுல ஜேவிபி எங்கிருந்தங்க அக்கறை கொள்ற? இது ஒரு பேஸ்புக் தளங்கள்ல அந்த தளங்களையும் வந்து இருக்கிற கும்மாளங்களை கொண்டு அரங்கேற்ற முடியாது. எனவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளாக அந்த வேறு நபர் அந்த நபர் சொல்லி இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் தொழுவு தலைமை பதவியிலிருந்து விலக எதிர்வரும் ஜனவரி மாதம் கால அவகாசம் கோரியுள்ளாரா என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. வவுனியாவில் கடந்த 9ஆம் தேதி இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தலைமை குழு கூட்டத்தில் அவர் உடனடியாக தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என உறுப்பினர்களின் ஒரு பகுதியினர் கடுமையாக வலியுறுத்திய நிலையில் ஜனவரி மாதம் தாம் பதவி விலகுவதாக அடைக்கலநாதன் எம்பி கால அவகாசம் கோரியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது டெலோவின் பொதுக்குழு கூட்டம் இருக்கிற அவங்களோட தலைமை குழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் வந்து அதுல கூடி அவங்க நிர்வாக குழு கூடி இருக்கிறாங்க. இப்ப இவர் தானே எம்பி தானே தலைவராக இருக்கின்றார். அவர் தலைமை வைக்க போக அதிலேயும் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. எல்லோரும் இணைந்து இவர் தானாக பதவி விலகும் என்ற கோரிக்கை வந்தவுடன் தான் இன்னும் 2 மாதங்களில் பதவி விலகுவதாகவும் தெரிவித்திருக்கின்றாராம். இதேவேளை எதிர்வரும் ஏப்ரலில் கட்சியின் தேசிய மாநாட்டில் தான் போட்டியிடவில்லை எனவும் அதில் விரும்பிய ஒருவரை தலைவராக தெரிவு செய்யுமாறும் செல்வன் அடைக்கல்நாதன் இதன் போது தெரிவித்தார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த தலைமை குழு கூட்டத்திற்கு செல்வம் அடைக்கல்நாதன் தலைமை தாங்க முயன்ற போது உறுப்பினர்களின் ஒரு பகுதியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சலசலப்பு ஏற்பட கூட்டத்தை தலைமை தாங்குவதிலிருந்து செல்வம் அடைக்கல்நாதன் தானாக விலகிக் கொண்டார் என்றும் ஒரு செய்தி உலாவுகின்றது. இதனால் உபதலைவர் ஹென்றி மகேந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. எனினும் உறுப்பினர்கள் அவரை உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படும். ஆக துலோ தலைவர் செல்வன் அடைக்கலநாதனுக்கு ஒரு 7.5 சனியன் உருவாக்கி இருக்குது. அந்த தொலைபேசி ஊடாக தொலைபேசியில் அவர் அப்பட்டமான வாய்ஸ் வெளிவருகின்றது இல்லையா. ஆனாலும் இந்த விடயத்தில் அந்த சுரேஷ் என்ற பையனின் கொலையை
நிரூபிக்க முடியாமல் இருக்கும். ஏனெனில் எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இல்ல. இனிமேல் பொடியை தோண்டப்படுறீங்களா, அது தோன்றதுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குமா, இப்படி பல வகையான சிக்கல் இருக்குது. எனவே இதை தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்கள் சந்தேகம் கொண்டு அதை எடுக்கின்ற போது அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதெல்லாம் ஒரு இதா வர முடியாது. அடுத்தது அந்த தொலைபேசியில நானும் செவிமடுத்தேன். செல்வன் அடைக்காரன் போய் எங்கேயுமே அவரை கொல்லுவதாக அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. எனவே இது நீதிமன்றம் பார்க்கின்ற போது எந்த ஒரு வகையிலும் செல்வன் அடைக்கலநாதன் சிக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நான் பார்க்கிறேன். இதே போல் தான் நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். பிள்ளைக்குட்டி ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் எங்கட மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அது இப்ப உள்ளரிக்கான இல்லாரு பிள்ளைத்தாம்பி சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்ற எம்பி, இப்ப எம்பி தானே, இப்ப தோல்விக்காரு, இப்ப தோல்வி தோல்வி. அவருக்கு எதிராகவும் எந்தவித குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட எங்கெல்லாம் சொன்னீங்க. அவர் இம்மாத 21ஆம் தேதி அந்த வழக்கில் அவருக்கு பிணை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குற்றங்கள் நிரூபிக்க முடியாதவை. அதே போன்றுதான் செல்வன் அடைக்கலநாதன் எம்பி மீது பல வகையான குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற விடயம் ஒருபோது நிரூபிக்க முடியாது என்பதை நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனவே அன்புநேயர்களே, இவரும் எனக்கு மாமன் மச்சான் கிடையாது. சட்டமும் நீதியும் இப்படித்தான் இருக்கின்றது. ஹை விட்னஸ், கண்ணால் கண்ட சாட்சிகளும் வேண்டும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க பேசுவாங்க. எந்த ஒரு வாய்ஸ் கட்டிங் கொண்டு ஒலாவுது அதை வச்சு போட்டு நாம ஆதாரமா எடுக்க முடியாது. எப்பவே நாங்க அதை அடிச்சிருக்கலாம், எங்களுக்கு அது முடியாது. ஏனெனில் ஒரு ஆதாரபூர்வமா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமான மாத்திரம் நான் பேசலாம், அல்லாட்டி அந்த விடயத்தை நாம் எடுக்க முடியாது. எனவே செல்வன் அடைக்கலநாதன் விடயத்தை நாம் திட்ட தெளிவாக அந்த விடயங்களை தந்திருக்கணும். இதுதான் இப்போது கரண்டே நடைபெற்றுக் கொண்ட விடயம். அவருக்கு எதிராக எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் இதுவரை எந்த ஒரு முறைப்பாடும் செய்யவில்லை. ஒருவர் சிஐடியில் முறைப்பாடு செய்து சொல்லுகின்றார், இன்னும் சிஐடி அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அது ஒரு ஆதாரமாக சிஐடி எடுக்கவும் முடியாது. சமூக வலைத்தளங்களில் வருகின்ற விடயங்களை வைத்து அதை அவ்வளவு சுலபமாக எடுத்து செல்ல முடியாது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. ஆனால் சமூக நலன் கருதி யாராவது ஒருவர் ஒரு கிரிமினல் வழக்கு MC ஒன்றில் வழக்கு தாக்கல் செய்து இங்கு நான் சொல்வது போன்று செயல்பட்டால் ஓரளவு பதில் காண முடியும். எப்படி அந்த குடும்ப சமூக நலன் கருதி இப்ப இந்த நபர் பேசியிருக்கின்றார், இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற கையால மடியால போட்டு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு பார்க்கலாம். ஆதாரங்கள் வேணுங்க, சும்மா நீதிமன்றத்துல கொண்டு நிறுத்த முடியாது, சும்மா நாமளும் ஒருத்தரை டேமேஜ் பண்ண முடியாது. எனவே இது குறித்து எம்மால் முடிந்தவரை இன்று முழுவதும் கிடைக்கப்பட்ட செய்திகளை திரட்டி தந்திருக்கின்றோம். இவைகள் தான் செல்வன் அடைக்கலநாதன் எம்பி அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட விடயங்களும் கட்சிக்குள் இருக்கின்ற சிக்கலும் என்பதையும் நாம் உங்களுக்கு அறிய தருகின்றேன். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளி வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.